ஹலோ மக்களே, நான் உங்கள் திவ்ய பாரதி. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது லெட்ஸ் டாக். வாங்க பேசலாம். வழக்கம் போல் இன்றைக்கும் எடிட்லாம் தான் பேச போகிறேன். நடுவில் எங்கேயாச்சும் வளர்னா மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு இன்னொரு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி எந்த டாப்பிக்கில் பேச போகிறேன்னா, பொன்னாதாரம் முடியை நிரந்தரமாக நீக்குமா அப்படின்ற டாப்பிக்கில் பேச போகிறேன். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து போயிடலாம். இன்ட்ரோலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு விஷயம்னா அதை நம்ம டீட்டெயில்டாக பேசணும். இல்லைன்னா அதை பேசுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, பொன்னாதாரம் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு. ஃபஸ்ட்டு நமக்கு அழகுன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, அதை விட ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம். ஆரோக்கியம் இருந்தால் அழகே இல்லாதவங்க கூட அழகாக மாறிடலாம். தோல் வெள்ளையாக இருக்கிறது தான் அழகான்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொருத்தரோட பார்வையிலையும் அழகுன்றது வேறுபடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேர் ரிமூவல் பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பவுடரில் அர்சனிக், லெட், மெர்க்குரி, தாலியம், பிஸ்மத், ஆர்பிமெண்ட் இதில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட் இருந்தால் அந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணாமல் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. தென் வேறு என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷான டாக்ஸிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களோட ஹேர் ரிமூவல் பவுடரில் இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் உங்களோட பாடியிலையோ இல்லை உங்கள் ஃபேஸ்லையோ அதை அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, அந்த இடம் ரொம்ப எரியும், புண்ணாகும், எரிஞ்சு போன மாதிரி ஆகும், இல்லை கொப்பளம் வரும். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் அதில் ஏதோ ஹார்ஷாக ஒன்று இருக்குது அப்படின்றது. ஒரு ஹார்ஷாக இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் தோலில் அந்த மாதிரி ஏற்படாது. பாதிப்பு வருது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அப்படி தான். சரி, அதையும் தாண்டி நீங்கள் ஹேர் ரிமூவல் பவுடரில் இந்த மாதிரி ஹார்ஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, டாக்ஸிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, நான் சொன்னேன்ல அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது, இல்லை அதில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்றப்போ அதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க உங்கள் ஸ்கின்ல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆர்கன் டேமேஜ், கிட்னி, லிவர், இல்லை ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இருக்கக்கூடிய லங்ஸு எது வேணாலும் டேமேஜ் ஆகும். அடுத்தது கேன்சர் வர ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் வர ரொம்ப வாய்ப்பு அதிகம். இந்த பவுடர்ஸை மோஸ்ட்டாக யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? பிசிஓஎஸ் இல்லை பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் அந்த டிஸார்டர் இருக்கிறவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஏற்கனவே உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, இல்லை டிஸார்டர் இருக்கவும் தான் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் தேடி போகிறீங்க இந்த மாதிரி பவுட்ரை. அந்த பவுடரில் இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி உருவாக வாய்ப்பு இருக்குது. அதாவது மலட்டுத்தன்மை, கருவுறும் தன்மை இல்லாமல் போகிறது, இதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய ப்ராடக்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, நிறைய ஆயுர்வேதிக் டாக்டர் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நேச்சுரோபத், ஹெர்பலிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியவங்களே அவங்களோட ப்ராடக்டில் இந்த ஆர்பிமெண்ட் இல்லை நம்ம என்ன சொன்னல அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறத மெயின் இன்க்ரீடியண்ட்டாக அவங்க ப்ராடக்டில் வச்சு சேல் பண்ணுறாங்க. ஆர்பிமெண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஆர்பிமெண்ட்னா பொன்னாதாரம் தான். ஆர்பிமெண்ட் அப்படின்றது பொன்னாதாரமோட இங்கிலீஷ் நேமு. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. தமிழில் பொன்னாதாரம், இங்கிலீஷில் ஆர்பிமெண்ட், ஹிந்தி அல்லது சன்ஸ்கிருத்தில் ஹிங்குல், ஹிந்தியில் ஹரதாலி, பெங்காலியில் மனோசில், குஜராத்தி அல்லது மராத்தியில் ஐதாரா, மலையாளமில் அரிதாரம், இப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்குது. தயவு செஞ்சு ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னாடி அதில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஆயுர்வேதிக் டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணாலும் ப்ளீஸ் வாங்காதீங்க. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நேச்சுரலாக தான் இது இருக்கும், ரொம்ப சேஃப் அப்படின்னு. இந்த உலகத்தில் நேச்சுரலாக இருக்க எல்லாமே சேஃபானா இல்லவே இல்லை. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இது இருக்குல்ல, அரளி விதை, அது நேச்சுரல் தான். அதுக்காக நம்ம அதை சாப்பிட முடியுமா? அது விஷம், கடுமையான விஷம்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான்
சில விஷயங்கள் நேச்சுரலான விஷயங்கள் சேஃப் இல்லாமல் இருக்கும். ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதில் ஒன்று தான் இந்த பொன்னாதாரம். நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. பொன்னாதாரம் வந்து யூஸ் பண்ணுங்கள், பெர்மனெண்ட்டாக ஹேர் ரிமூவ் பண்ணும் அப்படின்ட்டு. அதில் அர்சனிக் கண்டென்ட் ரொம்ப அதிகம். அதை ஏன் யாரும் பேச மாட்டேன்றாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பொன்னாதாரம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் கமெண்ட்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, என்னென்னா இது வந்து நான் தூங்கும்போது தடவிட்டு படுக்கிறேன், நைட்டு வந்து வாய்க்குள்ளே போயிடுமா அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது டாக்ஸிக்கு. இதை வந்து பூசிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக படுக்கிறதே தப்பு. முதல்ல பூசுறதே தப்பு. இப்படி ஒரு கேள்வி. அதுக்கு அவங்க வீடியோ போட்டவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்க தெரியுமா? இல்லை அது எக்ஸ்டர்னலாக தடவினாலாம் பிரச்சனை இல்லை, வாய்க்குள்ளே மட்டும் போகாமல் சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. என்னங்க இது? யாராவது விஷத்தை போய் நம்ம உடம்புல பூசுவாங்களாங்க? ஓகே. ஸோ விஷம். அது விஷம். அது டாக்ஸிக், அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷம். அதை நீங்கள் உங்கள் உடம்புல பூசக்கூடாது. இதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருங்க. ஆனால் அதை யாரும் சொல்கிறதே கிடையாது. ஆயுர்வேதிக் டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ராடக்ட் சேல் ஆகணும். விஷம்னு சொல்லிட்டு அவன் வாங்குவான். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நாட்டு மருந்து கடையில் போய் பொன்னாதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து எல்லா கடைக்காரங்களும் தரமாட்டாங்க. ஒரு சில கடைக்காரங்க தான் தராங்க, ஒரு சில கடைக்காரங்க தரமாட்டாங்க. அவங்களே சொல்லிவிடுவாங்க இது விஷம், இதெல்லாம் தர முடியாதுன்ட்டு. அவங்க கேட்பாங்க எதுக்குன்னு. இந்த மாதிரி ரீசன் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தரவே மாட்டாங்க. ஏன்னா அந்த ப்ராடக்டோட அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க வந்து காசு இப்போது நம்ம ஒரு பொருளை கேட்குறோம், கடைக்காரன் நினச்சா கொடுக்கலாம், அவன் ஏன் தரமாட்டேன்றான்? இப்போ கொடுத்தா அவனுக்கு தானே லாபம். ஆனால் ஏன் தரமாட்டேன்றான்? அது விஷம் அப்படின்றதுனால. ஆனாலும் இதை விற்கிறாங்க. ஸோ பி சேஃப். நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ரிமூவல் பவுடரில் வந்து இது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரி, இது இல்லை வேறு என்ன நேச்சுரலாக பண்ணுறது அப்படின்னா, என்ன கேட்டால் ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம் என்னென்னா வேக்சிங், சுகரிங். ஆண்கள்னாலும் சரி பெண்கள்னாலும் சரி அவங்க பாடி ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேக்சிங் போகலாம். வேக்சிங்ன்றது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல் தான், இல்லைன்னு சொல்லலை, ரொம்ப வலிக்கும். ஆனால் நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வேக்சிங் போகிறது பெஸ்ட்டு. ஷேவிங் வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஹார்மோன் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, எனக்கு வந்து ஜீனும் ஹேர் அதிகமாக முளைக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு எந்த ஹெரிடிட்ரி இதுவும் இல்லை, என்னோடய ஜீனே எப்படின்னா ஹேரை வந்து ஷேவ் பண்ணாலும் மறுபடியும் இருக்கிற மாதிரியே தான் முளைக்கும், அதை விட அதிகமாக முளைக்காது அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்க வேணும்னா நீங்கள் ஷேவிங் பண்ணலாம். மற்றபடி ஷேவிங்ன்றதும் நாட் ரெக்கமெண்டட். சுகரிங் பண்ணலாம். அதான் சுகரிங், வேக்சிங் எல்லாம் ஒன்று. சுகர் யூஸ் பண்ணி வேக்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் அது பெயினாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப நாளைக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகாமல் இருக்கும். ரொம்ப ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் 1 வீக்கில் வந்து முடி வந்து மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் விட்டுட்டு ஒரு 15 டேஸ்க்கு 1 டைம்ஸ் சுகர் வேக்சிங் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. என்ன தான் சொல்ல வர இப்போது? அதை யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னா, நான் வந்து உங்ககிட்ட வந்து இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறதில்ல, யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல போகிறதில்ல. அது விஷம். அது தெரிஞ்சே கொடுக்குறாங்க. இப்போது பொன்னாதாரம் பற்றி எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பை. டாடா.